நண்பர்களே, இன்று உங்களிடம் நான் சினிமாவை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். காவல்துறை அதிகாரியாக நான் கற்றதையும் பெற்றதையும் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இது யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. இன்றைய நிலை என்ன என்பதை நான் எப்படி உணர்ந்தேனோ அதை கூறுகின்றேன். முந்தைய காலகட்டத்திலே அருமையான சினிமா படங்கள் எடுத்தார்கள் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. தாய்ப்பாசம், தந்தை பாசம், சகோதர பாசம், சகோதரி பாசம், உண்மை, ஒழுக்கம், வாழ்க்கையிலே உயர்வது எப்படி, அத்துணையையும் நம்பிக்கை விதைகளை விதைப்பதைப் போல சினிமா எடுத்த காலகட்டம் இருந்தது. இதை ஏன் இவ்வாறு கூறுகின்றேன் என்றால், சினிமா நடிகர்களும் கூட சொந்த வாழ்க்கையிலே எப்படி இருந்தாலும் வந்த வாழ்க்கையிலே சினிமா துறையிலே தன்னை ஒழுக்க சீலர்களாக அவர்கள் காட்டிக்கொண்டதனால் அதை பார்த்து அப்படியே நம்புகின்ற இந்த சமுதாயம் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டது, உண்மை பேச கற்றுக்கொண்டது என்று இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். பாட்டுக்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால், இசை, கருத்துபூர்வமான பாட்டுக்கள், உள்ளத்தை கொள்ளை கொண்ட பாட்டுக்கள் பல இருந்தன. ஆயிரக்கணக்கான பாட்டுக்கள் இருந்தன. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்று தாய் தந்தை பாசத்தை இதயத்திலே பதிய வைத்த பாட்டுக்கள். கடந்த காலத்தில் எழுதிய பாட்டுக்களிலே இசையினுடைய உருக்கம் இருந்தது. இந்த காலத்து பாட்டுக்களிலே ஓசையினுடைய பெருக்கம்தான் அதிகமாக இருக்கிறதே ஒழிய இசையினுடைய உருக்கம் இல்லை என்பதை நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவேன். அதையும் மீறி இந்த படங்கள் இந்த நிழலை நிஜமென்று நம்புகின்ற இந்த படிக்காத அல்லது படித்த இளைஞர்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கி இருக்கின்றது என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பார்த்ததை கூறுகின்றேன். சமீபத்திலே வந்த படங்கள், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஊதாரித்தனமாக சுற்றுகின்ற ஒரு வாலிபன், அம்மா அப்பா சொல்வதை கேட்காமல் சுற்றுகின்ற ஒரு வாலிபன், பள்ளிக்கூடத்திலே படிப்பை தவிர பாக்கி அத்துணையையும் செய்கின்ற ஒரு வாலிபன், அயோக்கியத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு மனிதன், பள்ளிக்கு செல்லுகின்ற பிள்ளைகளை பிடித்து ஐ லவ் யூ சொல் என்று சைக்கிளை பிடித்து வைத்துக்கொண்டு பிடுங்கி வைத்துக்கொண்டு சொல்ல சொல்லுகின்ற, தன்னுடைய காதலை எதிர்த்தாற்போல் இருக்கிறவர் விரும்பவில்லை என்றாலும் ஐ லவ் யூ சொல் என்று சொல்லுகின்ற படங்கள். சமீபத்திய நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். தன்னுடைய கையை நீட்டுவது தன்னுடைய உரிமை, அது அடுத்தவருடைய மூக்கை தொட்டால் அவருடைய உரிமையை பறிப்பது. இதை கூட உணராமல் ஒருதலை காதலை காதல் என்று நினைத்து கொண்டு நிஜ வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். இதை பூராவும் படமாக எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். இதை பார்க்கின்ற இளைய சமுதாயமும் பெரியவர்களும் கூட சில பேர் இதை உண்மை என்று நம்புகின்றார்கள். இதனால் ஏற்படுகின்ற குழப்பங்கள், தாக்கங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது என்பதை நான் உணர்வேன். சமீபத்திலே ஒரு பட தயாரிப்பாளர் ஒரு பேட்டி கொடுக்கின்றார். அந்த பேட்டியிலே அவர் குறிப்பிடுகின்றார், நான் வேறு ஒரு படத்திற்காக போய் ஷூட்டிங்கில் இருக்கும்போது வீட்டை விட்டு ஒரு காதலனும் காதலியும் ஓடி வந்து என்னிடத்திலே, எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கள், எங்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்டார்கள். நான் பதறிப்போய், அதுவெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் முடியும், என்னால் அது முடியாது, என்னை வம்பிலே இழுத்து விட்டு விடாதீர்கள் என்று விரட்டிவிட்டேன் என்று கூறுகிறார். அதற்கு முன்னால் அவர் எடுத்த படத்திலே காதலர்களை சேர்த்து வைப்பதற்காக கொலை வரைக்கும் செல்லுகின்றது அந்த படம். அதை பார்த்துவிட்டுத்தான் நான் ஓடி வந்தேன் என்று அவரிடமே சொல்லுகின்றார்கள் என்று அவரே பேட்டியின் போது பத்திரிகை நிருபர்களிடம் கூறுகின்றார். சமுதாயத்திலே இப்படிப்பட்ட கருத்துக்களை, இப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்கும்படியாக இப்படிப்பட்ட சமுதாயம் இருக்கும்போது இதை இவர்கள் இந்த சூழ்நிலையிலே சொன்னால் அதை சொல்லுவது சரியா தவறா என்று ஒரு தார்மீக உரிமை அவர்களுக்கும் இருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். ஜூலை மாதம் ஆல்பர்ட் தியேட்டரிலே 8 மணிக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடுகின்றார்கள். அந்த மேனேஜருக்கு எதுக்குடா அவ்வளோ கூட்டம்னு தெரியல, ஏன் இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஒரு படத்தின் பெயரை சொல்லி பார்க்க வந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள் இளைஞர்கள், படித்தவர்கள். இந்த படம் அந்த தியேட்டர்லேயே ஓடலைங்கிறாரு, கேட்கல. போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணி விரட்டி விட்றாங்க. இதில் ஒரு கொடுமையான சம்பவம் என்னென்றால்,
இந்த காலகட்டத்திலே படிக்கின்ற இளைஞர்களிலே பொறியியல் பட்டதாரிகளிலே 75% பேர் அன்எம்ப்ளாயபிள், வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும், வேலை கொடுப்பதற்கே தகுதியற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறவங்களில் 85% பேர் அன்ட்ரெயினபிள்ங்கிறான். ஒரு கணக்கெடுப்பு கூறுகின்றது. ட்ரைனிங்கே கொடுக்க முடியாதுங்கிறான். ஆனால் இந்தியாவில் 5 லட்சம் வேலைகள், இராணுவம் உட்பட 5 லட்சம் வேலைகள் காலியாக இருக்கின்றது. இந்த இளைஞர்கள் படிக்கும்போது, படித்து முடித்த பிறகு, வெளியில் வந்த பிறகு உண்ண உணவு வேண்டும், உடுக்க உடை வேண்டும், இருக்க இடம் வேண்டும், நட்சத்திரங்களை பொத்தான்களாக்கி, வானத்தை வில்லாக்கி அல்லது சட்டையாக்கி உடை அணிந்து கொண்டு இவர்கள் தெரிய முடியாது. வெளியிலே வந்தவுடன் பெற்றோர்களுக்கு பாரமாக இவர்களால் வாழவும் முடியாது. தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே அமைத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே இந்த இளைஞர்கள் இருக்கின்றார்கள். இதை கூட புரியாமல் ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவம், ஒரு படம் ரிலீஸ் ஆகின்றது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் நேரிலே சந்தித்த சம்பவம். 60 அடி உயர கட் அவுட்டிற்கு அதில் ஒரு பல்ப் எரிந்து கொண்டிருக்கின்றது. பாலாபிஷேகம் செய்கிறேன் என்று கல்லூரியிலே படித்த ஒரு விதவை தாயினுடைய மகன் மேலே ஏறி பாலை ஊற்றுகின்றான். எரிந்து கொண்டிருக்கிற பல்பில் தண்ணி பட்டோன்னே, பால் பட்டோன்னே ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுது. தூக்கி எறிந்து மண்டை சிதறி கீழே விழுகிறான். ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு கூட லேட் ஆகுதுன்னு சொல்லி என்னுடைய வாகனத்தில் ஜீப்பில் தூக்கி அவனை போட்டுட்டு அரசு மருத்துவமனைக்கு ஓடுகின்றோம். கொண்டு போய் சேர்க்கும் போது இறந்துட்டான். ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங், அதனால் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த விதவை தாய் அங்கு வந்து கதறிய கதறலை பார்த்து நான் நெகிழ்ந்து போனேன். அதே நேரத்திலே அந்த சினிமாவிலே எந்த கட்டவுட்டிற்கு பால் ஊற்றி பாலாபிஷேகம் செய்தானோ, தன்னுடைய பெற்றோர்களுக்கு கூட செய்யாததை செய்தானோ, அந்த நடிகர் அடுத்த படத்திற்கு பூஜை போட்டு கொண்டிருந்தார் என்பதை நான் அறிவேன். அதனால் அவர் போடக்கூடாதுன்னு சொல்லலை. தன்னுடைய வாழ்க்கையை சினிமாவில் நடிக்கின்ற நடிகர்களை நம்பி நீ என்னோடு இரு என்று சொன்னால் இவனுடைய சிறகுகளிலே நாம் பறப்பது எப்படி என்று சிந்திக்க தெரியவில்லை என்றால் இந்த கல்வி இவர்களுக்கு எதை கொடுத்திருக்கிறது? இவர்கள் படிப்பதிலே பிரயோஜனம் என்ன? நிழல் எது, நிஜம் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? 25 அடியில் இருந்து ஒருவன் குதிக்க வேண்டுமென்றால் ஒருவன் உண்மையிலேயே குதிப்பவனை டூப் என்று சொல்லுகின்றார்கள், குதிக்காதவனை ஹீரோ என்று சொல்லுகின்றார்கள். நிழல் நிஜம் என்று நான் சொல்லுவதற்கு காரணம் இதுதான் என்று உங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த இளைஞர்கள் அதை உண்மை என்றல்லவா நம்புகிறார்கள். ஒரு பெண் ஒரு மிகப்பெரிய பெண்கள் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கின்றது. கணவனை குடிகாரனாக இருந்து இழந்த ஒரு தாய் மற்ற வீடுகளிலே 10 பாத்திரம் தேய்த்து அந்த பெண்ணை படிக்க வைத்து 3வது ஆண்டு முடிந்து, பரீட்சை முடிந்து அழைத்து கொண்டு செல்வதற்காக 2 பரீட்சைகள் மட்டும் மீதி இருக்கும்போது, காலை ஒன்று மாலை ஒன்று, ஒரு நாள் மீதி இருக்கும்போது ஒரு இரவு தங்கி அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு போவதற்காக மிகப்பெரிய கனவுகளோடு அந்த தாய் அந்த கல்லூரியிலே காலெடுத்து வைக்கின்றாள். நான் விசாரணை செய்த வழக்கு இது. அந்த பெண் அந்த கல்லூரியில் இல்லை. விசாரிக்கும்போது வேறு ஒரு பையனுடன் ஓடிப்போய் விட்டாள் என்று தெரிகின்றது. கதறுகிறாள், பதறுகிறாள். கல்லூரி நிர்வாகத்திடம் என்னுடைய பெண்ணை உங்களிடத்தில் ஒப்படைத்தேன், அதை திரும்ப கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று அங்கேயே அழுது கொண்டிருக்கின்றாள். காவல்துறையிடம் கூட சொல்லாமல் அவர்களே முயற்சி செய்து தோழிகளிடம் நம்பரை பெற்று நம்பர் ஃபோனில் பேசுகிறாங்க. பேசிய முதல்வர் அமைதியாக தொடர்பு துண்டிக்கின்றார். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுமா, ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, நீ போய் அழைச்சிட்டு போன்னு சொல்கிறாங்க. முடியாது என்று அழுது கொண்டு அங்கேயே படுத்திருக்கின்றால். பிறகு காவல்துறையை அழைக்கின்றார்கள். 2 நாட்களிலே 2 நாள், முதலிரவு 2ஆம் இரவு முடிந்த பிறகு அந்த பெண் கலங்கிய கண்ணோடு முதல்வருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னை வந்து அழைத்து கொண்டு போங்கள் என்று சொல்கின்றார். வியந்து போன இவர்கள் ஆட்களை விட்டு அழைத்து கொண்டு வருகின்றார்கள். 2 நாட்கள் கழித்துத்தான் அந்த பெண்ணுக்கு தெரிகிறது, நண்பர்களே, அவன் ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தகப்பன் என்று. இதை எதற்காக குறிப்பிடுகின்றேன் தெரியுமா? இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், சினிமாவில் உள்ளவர்களும் தங்களுடைய பொறுப்பை புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய குடும்பத்திலே இப்படி வந்தால் என்ன இருக்கும் என்று நினைத்து பார்க்க வேண்டும். சமுதாயத்திற்கு நல்லவற்றை சொல்லுவது நம்முடைய கடமை, தார்மீக உரிமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சினிமா என்பது ஒரு தொழில்.
அதில் நடிக்கின்ற நடிகர்கள் கூலிக்கு வேலை செய்கின்ற உழைப்பாளிகள். அதற்கு மேல் அவர்களை கடவுளாக எண்ணி பார்ப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இவர்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய மரியாதை தருகிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை என்று நான் சொல்லவில்லை நண்பர்களே. இதை சொன்னது மிகப்பெரிய சிந்தனையாளரும் மிகப்பெரிய நடிகருமான எம்.ஆர். ராதா. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நடிகர்களை நடிகர்களாக பாருங்கள், நடிப்பை நடிப்பாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை படிப்பில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாமும் உயர்வோம், நம்முடைய நாடும் உயரும். அற்ப காரியங்களுக்காக உயிரை இழந்து உங்களுடைய குடும்பத்தையே நீதிமன்ற படிக்கட்டுகளிலும் காவல்துறை படிக்கட்டுகளிலும் அல்லது நடுரோட்டிலும் விட்டு விடாதீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.